பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனம் மோதி சாலையை கடக்க முயன்ற நீலகிரி மாவட்ட நீதிமன்ற கூடுதல் நீதிபதி கருணாநிதி என்பவர் வெளியாகியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலை சாலை ஓரத்தில் உள்ள மளிகை கடை ஒன்றுக்கு தமது காரில் வந்து இறங்கி சாலையை கடந்தபோது விபத்து நேரிட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனம் மோதி சாலையை கடக்க முயன்ற நீலகிரி மாவட்ட நீதிமன்ற கூடுதல் நீதிபதி கருணாநிதி என்பவர் வெளியாகியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலை சாலை ஓரத்தில் உள்ள மளிகை கடை ஒன்றுக்கு தமது காரில் வந்து இறங்கி சாலையை கடந்தபோது விபத்து நேரிட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்ட கூடுதல் நீதிபதி சாலை விபத்தில் வெளியாகியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பொள்ளாச்சி அருகே சின்னாம்பாளையம் பகுதியில் வசித்து வருவர் கருணாநிதி. இவர் நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இன்று மதியம் அவர் வீட்டிலிருந்து உடுமலை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் உள்ள மளிகை கடைக்காக காரில் வந்து இறங்கி சாலையை கடக்க முயன்றார். அப்போது உடுமலை சாலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த இருசக்கர வாகனம் நீதிபதி கருணாநிதி மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த நீதிபதியை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் நீதிபதி கருணாநிதி உயிரிழந்தார். இச்சம்பவம் அறிந்து வந்த பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து நீதிபதி மீது இருசக்கர வாகனத்தை மோதி விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.